என்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு இலவச கலர் டிவி கனவாக இருந்துச்சு. ஒவ்வொரு மக்களுக்கும் கனவாக இருக்கும்போது ஒவ்வொரு தலைமை மாவட்டத்துக்கும் 25 கட்லு ஒரு கலர் டிவி கொடுத்தாரு. ஈழத் தமிழர்கள் பிரச்சனைக்காக தன்னோட பிறந்த நாளை கடைசி வரைக்கும் கொண்டாடவே இல்லை. ஏன்னா ஒரு நடிகர் இந்தியாவின் சிறந்த குடிமகன்னா அது புரட்சி கலைஞர் விஜயகாந்தை தவிர வேறு யாருமே கிடையாது. ஐயா அப்துல் கலாம் கையால் விருது வாங்கினவர். அவர் இருக்கும்போது எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் அவர் இல்லாதப்ப எங்களை மாதிரி உண்மையானவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்போம். அவர் செஞ்ச நன்மை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த நன்மையும் அவர் பேரும் எப்பையும் ஏழைகள் மக்கள் மனதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை யாராலையும் மாற்றவே முடியாது. என்ன மாதிரி ரசிகர்கள் என்ன இருக்காங்க, தொண்டர்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கள என்றைக்கும் மாற்ற முடியாது. நாங்கள் அவருக்காக இருந்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் சமீபத்தில் அவரோட உருவப்படம்லாம் வச்சு மற்ற தலைவர்கள்லாம் அவர் பெயர் சொல்லும் பொழுதும் அவர் பயன்படுத்த பொழுதும் அதான் அவரோட வெற்றி. அதான் அவரோட வெற்றி. அவர் இருக்கும்போது யாருக்கு பயந்துக்கிட்டு அவரை வெளிப்படுத்தலைன்னு தெரியலை. அவர் இல்லாதப்போ வெளிப்படுத்துகிறாங்கல்ல, அதுதான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். அவர் இருக்கும்போது அவரால் நன்மை அடைஞ்ச யாராவது 10 பேர் சொல்லியிருந்தாங்கன்னா அவர் நல்லா இருந்திருப்பார். அவரால் நன்மை அடைஞ்ச ஒருத்தவங்க இன்றைக்கி அவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார், நாங்கள்லாம் உணர்ந்து நிற்கிறோம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உணர்ந்து நிற்கிறோம். அவரால் பலன் அடைஞ்சவங்க அவர் நிற்கும் போது இவ்வளவு செஞ்சாருன்னு சொல்லியிருந்தாங்கன்னாவே அவர் நிம்மதியாக இருந்திருப்பார். அந்த தவறை செஞ்சவங்களுக்கு என்றைக்குமே மன்னிப்பு கிடையாது. இன்றைக்கி அவர் படத்தை வச்சு அவரை பேசுகிறத வச்சு நல்லா இருந்துட்டு போட்டோம். அவர் எல்லாரையும் கை தூக்கி தான் விட்டார். யாரையும் கெடுத்து வாழலை, கொடுத்து தான் வாழ்ந்தார். அப்படி இந்த ரசிகர் பற்றாத்தை அவங்க மடத்திருப்பற முடியுமா? அதாவது விஜயகாந்த் அவர்களோட உருவப்படத்தை பயன்படுத்துறதுனால உங்களையெல்லாம் ஈஸியாக மாற்றிட முடியுமா? அதுங்க மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக செய்கிறப்ப நாங்கள் கூட நிற்போம். ஆனால் மக்களுக்கு நன்மை செய்யாமல் வெறும் அவர் படத்தை வச்சு எங்களை பயன்படுத்திக்கிறதுனா அது கண்டிப்பாக எங்கள்கிட்ட நடக்காது. சரிங்களா? அவர் இன்னைக்கு நேற்று திடீர்னு வரல. அவர் உண்மையிலே ஒரு உதவிங்கிறது தான் சொந்த உழைச்சி அவர் ரத்தம் சுண்ட சுண்ட உழைச்ச காசில் செஞ்சார் உதவின்னு. எவன் வீட்டு காசை எடுத்துகிட்டு கொடுத்து உதவின்னு செஞ்சு நாங்கள் அவர் கூட நிற்கலை. அவர் உழைத்த உழைப்பு எங்களையெல்லாம், நான் 10 வயசில் இருக்கேன், எனக்கு 45 வயசு, இன்றைக்கி வரைக்கும் நான் அவர் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். அவர் இருந்தாலும் இல்லைன்னாலும் அது வேணும் இது வேணும் இல்லை, அவரை நேசிப்போம். எங்களுக்கு காரணம்லாம் தெரியாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை நேசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் வேணாலும் பயன்படுத்திங்க, நல்லதுக்கு பயன்படுத்திங்க. எங்களை வச்சு அவரை வச்சு அடையாளம் பண்ணிவிட்டு அதனால் பலன் அடைஞ்சிட்டு அவரை தூக்கி எறியாதீங்க. உயிரோடு இருக்க மாதிரி செஞ்ச தப்பை அவர் இறந்த பிறகு செய்யாதீங்க. அது எல்லாருக்குமே சொல்கிறேன். அது யார் என்னெல்லாம் சொல்லலை.